Good morning, everyone. So, இது வரைக்கும் we have seen conversion methods. We have totally 4 types of conversion method we have already seen. Okay, first one is decimal to binary and decimal to binary. Decimal to binary la we have 2 methods. Okay, and decimal to octal and decimal to hexadecimal and decimal to fractional decimal to பைனரி. ஸோ மொத்தம் 4 இது பார்த்துருக்கோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், திரும்ப நம்ம பார்க்குறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டெசிமல்லேருந்து நம்ம பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷனல் டெசிமல் வரைக்கும் பார்த்துருக்கோம். சரியா? ஸோ இந்த 4ஐயும் நம்ம திரும்ப ரீகால் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நமக்கு பல இது மறக்காது. அதுக்காக ஒவ்வொரு இந்த இது முடிஞ்ச உடனேயுமே உங்களுக்கு புக்கில் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ அப்படி அதில் ஒரு 4-5 நம்பர்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் ஒரு கிளாஸில் போட்டு காமிக்கிறேன். மீதி ரெண்டுமே நீங்கள் தான் போடணும். சரியா? திஸ் இஸ் ஃபார் ஒன்லி யுவர் ப்ராக்டிஸ். ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு perform all the problems. Okay, I am going to give one example only. You have to do the remaining sums. Okay, so in the page number 25 I have mentioned here, workshop page number 25. இதுல கொடுத்திருக்கிற ஒர்க் ஷாப் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, கன்வெர்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ். சரியா? கன்வெர்ட் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு கொடுத்திருக்கிறது டெசிமல் நம்பர். சரியா? ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராப்ளம் பை ரீடிங். சரியா? ஸோ ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ், அப்போ கொடுத்திருக்கிறது டெசிமல் நம்பர் டு இட்ஸ் ஈக்குவலண்ட் பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். ஸோ நம்ம இது வரைக்கும் 3 பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தது ஃப்ராக்ஷனல் டெசிமல் டு பைனரி பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நமக்கு ஒர்க் ஷாப் ப்ராப்ளம் என்னன்னா, கொடுத்துருக்கிற டெசிமல் நம்பரை பைனரியாகவும், ஆக்டலாகவும், ஹெக்ஸாடெசிமலாகவும் மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒரே நம்பரை 3 தான் பண்ணணும். அப்போ இங்கே நமக்கு மொத்தம் 3 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, 3 நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த 3ல் நான் 1 செஞ்சிருவேன், மீதி 2ஐயும் நீங்கள் செய்யணும். அந்த 2ஐயுமே என்ன பண்ணணும், ஒவ்வொன்றையும் 3 கன்வர்ஷன் பண்ணணும். சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, பைனரியாகவும் மாற்றணும், சேம் நம்பரை பைனரியாகவும் மாற்றணும், ஆக்டலாகவும் மாற்றணும், ஹெக்ஸாடெசிமலாகவும் மாற்றணும். ஒவ்வொன்றுக்கும் நமக்கு ஒவ்வொரு மெத்தட் சொல்லியிருக்கோம். சரியா? அதை தான் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, 1920, 255 and 126. So this is the 3 problems they have given for workshop. So I am going to perform first problem 1920 for your reference. சரியா? ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ அதை நான் இங்கே எழுதி, திஸ் இஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னங்கிறத சைடில் எழுதி வச்சுக்கோங்க ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். சரியா? ஸோ 1820 ஒரு டெசிமல் நம்பர். ஸோ டெசிமல் நம்பரோட பேஸ் வேல்யூ என்னது? 10. ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் 10 as a base number here. ஸோ இதை நம்ம என்ன மாற்ற சொல்லியிருக்காங்கன்னா, 3 நம்பரை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஒன்று பைனரி, இன்னொன்று ஆக்டல், இன்னொன்று ஹெக்ஸாடெசிமல். ஸோ ஒவ்வொன்றுக்கும் பேஸ் வேல்யூ நமக்கு தெரியும். அந்த பேஸ் வேல்யூவை போட்டு ஸ்பேஸ் விட்டு ஃபில் பண்ணி வச்சிருங்க. ஃபைனலாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ், இதை நம்ம கண்டுபிடிக்கணும். பைனரி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பைனரி கண்டுபிடிக்கணும். ஸோ பேஸில் 2 போட்டாச்சு. பைனரி வேல்யூவோட பேஸ் 2. எப்பயுமே இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பைனா 2, ஆக்ட்னா 8, எக்ஸ்னா 16. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு நம்ம பேஸ் வேல்யூ ஈஸியாக மறக்காது. சரியா? ஸோ இது செகண்ட் நமக்கு ஆக்டலா மாற்றணும். ஸோ பேஸ் 8 போட்டு கண்டுபிடிக்கணும் கொஸ்டின் மார்க். அண்ட் ஹெக்ஸாடெசிமல் பேஸ் 16 கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த 3 நம்பர்ஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முதல்ல கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஒரு மெத்தடுக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணுங்கிறது நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஃபார் தட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னது? வாட் இஸ் த ஸ்டெப்ஸ் டு டெரைவ் த ப்ராப்ளம்? அப்போ பைனரியா மாற்றணும்னா என்ன மெத்தட்ஸ் நமக்கு யூஸ் பண்ணணும்? ஹெக்ஸாடெசிமல்னா என்ன மெத்தட்? இந்த மெத்தட் மட்டும் அடுத்து யோசிச்சா போதும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பைனரி. ஃபர்ஸ்ட் ஒரு நம்பரை பைனரியை மாற்றணும் அப்படின்னா, டெசிமல் டு பைனரி அப்படின்னாலே 2 பைனரின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்போ எதால? ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2. ஸோ பைனரி அப்படின்னாலே 2 பேஸ் வேல்யூ. ஸோ அந்த பேஸ் வேல்யூவால நம்ம என்ன பண்ணுவோம்னா டிவைட் பண்ணுவோம். ஸோ மெத்தட் இஸ் ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2. கடைசியாக நம்ம பார்த்த அந்த ஃப்ராக்ஷனல் டெசிமலுக்கு தான் ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் படிச்சிருப்போம். மற்ற எல்லாத்துக்குமே ரிப்பீட்டட் டிவிஷன் தான். எல்லாத்தையுமே ஈக்குவலாக டிவைட் பண்ணால் போதும். பட் டிபெண்டிங் அப்பான் த கன்வர்ஷன் மெத்தட், பைனரினா 2ஆல, ஆக்டல்னா 8ஆல, ஹெக்ஸாடெசிமல்னா 16ஆல, எல்லாமே
அந்த பேஸ் வேல்யூ மட்டும் சேஞ்ச் ஆகும் அந்த டிபெண்டிங் அப்பான் த கன்வர்ஷன் மெத்தட் சரியா. ஸோ பைனரியா மாத்திரனால ரிப்பீட்டட் டிவிஷன் பை 2 ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ ஆக்டலா மாத்திரனா இருந்தா ரிப்பீட்டட் டிவிஷன் பை 8, hexadecimalனா repeated division by 16. So this is the method. Finally we have concluded this is the method. Okay, so next step என்ன நம்ம prepare பண்ணனும், அதாவது perform பண்ணனும் சரியா. So that is to binary first step. நான் இந்த நம்பர் அப்படியே எழுதிட்டேன். So repeated division by 2 ன்னு சொல்லியாச்சு. So division போட்டாச்சு. 2 ஆல கண்டினியூஸா நீங்க டிவைட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான் சரியா. இது வந்து ஹோல் நம்பரா இருந்தா நமக்கு இங்க 0 வரும், ரிமைனிங் வந்ததுனா 1 வரும். அதை மட்டும் கேர்ஃபுல்லா பார்த்து போடணும். சோ 9 2s are 18, பேலன்ஸ் 1, 16 2s are 12, the 0 அப்படியே வந்துரும். சோ ரிமைனிங் 0 சரியா. அடுத்து 2 ஆ டிவைட் பண்ணா 4 2s are 8, 16 வந்துரும். 9 3 பேலன்ஸ் 1 இருக்கும். சோ 16, 8 2s are 16, 0 சரியா. ரிமைனிங் 0. 4 2s are 2, 4 2s are 8, 2 2s are 4, 4 2s are 8 and 0. So remaining 0. Again 2 ஆல் டிவைட் பண்ணா 1 2 is 2, 2 2s are 4, 0, balance 0. So 120 ஐ 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 60 சரி. இதுக்கு அப்புறம் குட்டி நம்பர் நீங்களாவே டிவைட் பண்ணிடலாம். 60 ஐ 2 ஆல் டிவைட் பண்ணோம்னா 30, remaining 0. 30 வந்து 15 2s are 30. So 15 வரும். 30 ஹோல் நம்பர் தான். So remaining வந்து நமக்கு 0 தான். இதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். this is odd number not a even number. odd numberனா நமக்கு 1 ரிமைனிங் வரணும் ஞாபகம் வச்சுக்கோங்க. so 15 ஐ 2 ஆல டிவைட் பண்ணோம்னா 7 2s are 14, பேலன்ஸ் 1. so 1 இங்க போட்டாச்சு. again 7 is a odd number. again 3 2s are 6, so we have remaining 1 and 3 is also a odd number. 1 2 is 2, balance 1. so இங்க 1 ல இருந்து நம்ம என்ன எழுதணும், கீழ இருந்து மேல எழுதணும்னு சொல்லிருக்கேன். So I have to write 1 1 இங்க எழுதிக்க பாருங்க. 4 ones இருக்கு, 4 ones and 2 0 3 4 5 6 7, 4 ones 7 zeros கரெக்ட்டா கவுண்ட் பண்ணி 4 1 7 zeros சரியா. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் குள்ள ஆன்சர் முடிஞ்சதா. so that is only repeated division. என்ன நம்பரால டிவைட் பண்ண போறீங்க, அந்த டிவைட் பண்றத கரெக்ட்டா. இப்ப 2 ஆல டிவைட் பண்றோம்னா இது வந்து ஆட் நம்பரா இருந்தா நமக்கு கண்டிப்பா ஒன்னு ரிமைனிங் வரும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லனா இந்த 0 1ல மிஸ்டேக் வரும் சரி. அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. and coming to octal conversion. octal conversionல நம்ம repeated division by 8 ன்னு சொல்லிருக்கோம். so the same number போட்டு 8 ஆல டிவைட் பண்ணிருங்க. அவ்வளவுதான். 2 ஆல டிவைட் பண்ணா இந்த 8 ஆல டிவைட் பண்ண போறோம். so 8 ஆல இங்க டிவைட் பண்ணானா 2 8s are 16, 16 போட்டுச்சுனா பேலன்ஸ் 3 இருக்கும். so 32 ஆயிரும். 4 8s are 32, balance 0. so remaining நமக்கு 0 தான் கிடைக்கும். and 8 ஆல போட்டனா 3 8s are 24, இன்னொரு 0 க்கு போட்டாச்சு. so remaining 0. and 8 ஆல again டிவைட் பண்ணனா 3 8s are 24, balance என்ன வரும், 6 balance வரும். so 6 இங்க எழுதியாச்சு. so இதோட ஆன்சர் என்னது, இங்க இருந்து எழுதணும் அப்படினா 3600. எல்லாத்துக்குமே கீழ இருந்தா நீங்க மேல எழுதணும் சரியா. so 3600 பேஸ்ல 8. okay, so this is about octal conversion. பேஸ்ல 8 போடணும் கண்டிப்பா. ஏன்னா இந்த நம்பருக்கு ஈக்குவலன்ட் octal நம்பர் தான் இது. so இதுல நீங்க ஒண்ணுமே போடலைன்னா இது டெசிமல் நம்பரா என்ன நம்பர்னே தெரியாது. so நம்ம 8 ஆல டிவைட் பண்ணிட்டோம். so கண்டிப்பா 8 போடணும். இது போடலைனாலே மார்க் கம்மி பண்ணுவாங்க சரியா. and hexadecimalனா 16 ஆல டிவைட் பண்ணனும். சேம் நம்பர் எழுதிக்கோங்க. 16 போட்டுக்கோங்க. 16 1920 ல எத்தனை 16 இருக்கு அப்படினு பார்த்தா 120 சரியா. நம்ம இங்க வந்து 116 or 16, balance 3 32, 2 16s are 32, 0 தான் ரிமைனிங். so 0 அப்படியே போட்டுறணும். ரிமைனிங் 0. அடுத்து 16 ஆல டிவைட் பண்ணோம்னா 120 குள்ள எத்தனை 16 இருக்குன்னு பார்க்கணும். for that you have to do like this. okay, so 7 16s are எவ்வளவு வரும் அப்படினா 112. so நம்ம அதாவது நியரஸ்ட் வேல்யூவை கொடுத்து நம்ம தான் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் சரியா. so 5 ல இருந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய நம்பரா இருந்தா 5 16s போட்டோம்னா 90 80 வரும். so that is not. so நம்ம அதுக்கு அப்புறம் ஒவ்வொண்ணா போட்டு என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கணும். so 7 போட்டோம்னா 112 வரும். இதுக்கு அப்புறம் 8 போட்டோம்னா கண்டிப்பா ஜாஸ்தி ஆயிடும். 120 விட ஜாஸ்தி ஆயிடும். அதனால 7 ஓட ஸ்டாப் பண்ணிடுங்க. so 7 16s are 112, பேலன்ஸ் என்னது 8. okay, so இதோட வேல்யூ 780 16, base value 16. so this is the hexadecimal value. so this is about first
ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கு மூணையுமே நான் போட்டுட்டேன். யூ ஹேவ் டு டூ த ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ். ஓகே, இந்த 255 and 126க்கு இதே மெத்தட் தான். இது அப்படியே நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணிட்டு அடுத்து 255 நான் இங்கே என்ன மெத்தட்லாம் போட்டிருக்கேனோ இதே மெத்தடில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்களே பண்ணுங்க. சரியா? ஸோ 255க்கு இதே மாதிரி முதல்ல பைனரி கண்டுபிடிச்சிக்கோங்க அண்ட் ஆஃப்டர் ஹெக்ஸாடெசிமல். அதே மாதிரி 126க்கும் இதே மாதிரி இந்த ரெண்டையுமே நோட்டில் செஞ்சு இப்போ இந்த 3 சம்மையும் ஒர்க் ஷாப்பும் போட்டு இன்னைக்கு டேட்டில் முதல்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு ரைட் த ரிமைனிங் 2 ப்ராப்ளம்ஸ். ஓகே, ரைட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ எடுத்துக்க மறக்காமல் சென்ட் பண்ணுங்க. ஏதாவது புரியலை, எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறது புரியலை அப்படின்னா யூ கேன் ஃப்ரீலி சஜஸ்ட் மீ. தேங்க்யூ.